இன்னைக்கு யோகர் சுவாமியோட பாடல்கள். ஆமா. இவ ரெண்டு பேரும் தங்கச்சி. நட்சத்திர நமக்கு அதை புத்தகங்கள் இருக்குதாம்மா? நச்சிந்தன புத்தகங்கள் அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. எங்கள்கிட்ட இருக்குது அது. எங்கள்ட்ட இருக்குது. ம், ஓ, இருக்குது இருக்குது இருக்கு. நல்லது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் ம். ஐயா வரும் வரைக்கும் ஒரு நச்சிந்தன பாடல் ஒன்று பாடுவோம். பாடுங்க. பாருங்க பாருங்க. திருச்சிற்றம்பலம். என்னை எனக் கறிவித்தான் எங்கள் குருநாதன், பிணையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன். அன்னை பிதா குருவானான் எங்கள் குருநாதன், அவனியெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன். முன்னை வினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், மூவருக்கும் அறிய ஒண்ணான் எங்கள் குருநாதன். நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன். என்னை எனக் கறிவித்தான் எங்கள் குருநாதன், இணையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன். தேகம் நீ அல்ல என்றான் எங்கள் குருநாதன், சித்தத்தில் திகழுகின்றான் எங்கள் குருநாதன். மோகத்தை முனி என்றான் எங்கள் குருநாதன், முத்திக்கு வித்தென்றான் எங்கள் குருநாதன். வேகத்தை கெடுத்தாண்டான் எங்கள் குருநாதன், விண்ணும் மண்ணும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன். தாகத்தை ஆக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், சத்தியத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன். என்னை எனக் கறிவித்தான் எங்கள் குருநாதன், இணையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன். வாசியோகம் தேரென்றான் எங்கள் குருநாதன், வகர நிலை அறியென்றான் எங்கள் குருநாதன். காசி தேசம் போவென்றான் எங்கள் குருநாதன், கங்குல் பகல் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். நாசினுனி நோக்கென்றான் எங்கள் குருநாதன், நடனம் தெரியும் என்றான் எங்கள் குருநாதன். மாசிலோசை கேட்கும் என்றான் எங்கள் குருநாதன், மற்று பற்றை நீக்கென்றான் எங்கள் குருநாதன். என்னை எனக் கறிவித்தான் எங்கள் குருநாதன், இணையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன். இருவழியை அடையென்றான் எங்கள் குருநாதன், எல்லாம் விளங்கும் என்றான் எங்கள் குருநாதன்.
கருவழியை கடவென்றான் எங்கள் குருநாதன், கட்டுப்படும் மனமென்றான் எங்கள் குருநாதன், ஒருவரும் அறியார் என்றான் எங்கள் குருநாதன், ஓங்கார வழி என்றான் எங்கள் குருநாதன், நிருமலனாயிரு என்றான் எங்கள் குருநாதன், நீயே நான் என்று சொன்னான் எங்கள் குருநாதன், என்னையெனக்கறிவித்தான் எங்கள் குருநாதன், இணையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன், திக்கு திகாந்தமெல்லாம் எங்கள் குருநாதன், சித்தத்துள் நிற்க வைத்தான் எங்கள் குருநாதன், பக்குவமாய் பேணென்றான் எங்கள் குருநாதன், பார்ப்பதெல்லாம் நீ என்றான் எங்கள் குருநாதன், அக்குமணி அணி என்றான் எங்கள் குருநாதன், அஞ்செழுத்தை ஓதென்றான் எங்கள் குருநாதன், நெக்கு நெக்கு உருகென்றான் எங்கள் குருநாதன், நித்திய நீ என்று சொன்னான் எங்கள் குருநாதன், என்னை எனக்கறிவித்தான் எங்கள் குருநாதன், இணையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம் ஓம் ஐயா. நம சிவாய. நல்லா இருக்குது குரல் கேட்க சிவக்குமார். அருமை நன்றி அருமை. சுவாமி, நன்றி. ஓம் நம சிவாய. நாங்கள் படிக்கிறது பாடுறது குறைவு, நீங்கள் வரதான் பாட்டு வரும். எங்கள் குருநாதன் பார்த்து கொண்டிருந்த நாங்க சென்ற முறை நாங்கள் பார்த்தது ஆரியந்தமில்லை என்றான். எட்டாவது அது பாடல் பார்த்துட்டோம் என்ன. பார்த்துட்டோம். 9வது. முச்சந்தி குப்பையிலே ஆதி அந்தம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன், அதுவே நீ என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். அதுவே நீ, அது என்ன அதுவே நீ, அது எப்படி வாருது? ஆதிதான் நீ. எப்படி எப்படி நம்ம புஸ்தகத்துல இருந்து சொல்லுவோம், நாங்க உள்ளுக்க இருந்து மனசுல இருந்து என்ன விளங்கி கொண்டோம் என்று பாருக்குங்க. அதுவே நீ, நீயே அதே பாவனை செய் என்றெல்லாம் சொல்லி இருப்பார்கள். ஆனா அது எப்படி அதுவே நான் ஆகிறது? பொதுவா அங்க நான் தான் நான், சிவகுமார் சிவகுமார் என்று. அப்படி இந்த நான் என்றது மேல இந்த உடம்பு இல்லை, இந்த உடம்போ அல்லது எங்கட சொல்றது பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு முந்தைய வேதாந்த பாடம் நடத்தின சரஸ்வதி அம்மா அவ சொல்லுவா, பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ். இல்ல 3 காம்போனன்ட் சுருக்கமா பார்த்தா, ஒரு இது இந்த பாடி இல்லை, இந்த மைண்டும் இல்லை, இது இந்த சென்சஸும் இல்லை, இது ஆன்மா. அது சொல்லிட்டேன். ஆன்மா என்றா என்ன என்றால், அது சொல்வார்கள் சர்வம் ஆப்னோதி இது ஆன்மா என்றால், இது எல்லா இடத்திலும் பரந்திருக்கிறது ஆன்மா உண்டு. எல்லா இடத்திலும் பரந்திருக்கிறது ஆன்மா என்றால் அது எந்த ஆன்மாக்கு பொருந்தும்? இறைவனுக்கு பொருந்தும். பரமாத்மா எல்லா இடமும் பரந்திருக்கு. இந்த ஆன்மாக்கு எப்படி பொருந்தும் என்றால், உண்மையிலே அது அப்படித்தான் இருக்குது. இந்த ஆன்மாவும் பரமாத்மாவை போல எங்கும் பரந்திருக்கு. என்னுடைய ஆத்மாவும் பரந்திருக்குது, சிவகுமாரி ஆத்மா தனி ஆத்மா அதுவும் பரந்திருக்குது, செல்வத்துடைய ஆத்மா தனி ஆத்மா அதுவும் பரந்திருக்குது. அதாக சொல்றேன் என்னன்னு கேட்டா, எப்படி அத எப்படி இந்த ரேடியோ வேவ்ஸ் இருக்குத்தானே, எஃப்எம் வானொலி அலைகள், இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் இருக்குது, எல்லா வானொலிகளும் அங்க இருக்குது. ஆனா ஒவ்வொன்றை டியூன் பண்ணிக்க அந்தந்த பெட்டியில அதாவது வேலை செய்யும். அது மாதிரி எங்களுடைய ஆத்மா எங்கும் பறந்திருந்தாலும் இந்த பெட்டிக்குள்ள நாங்க இன்னைக்கு இந்த ஆன்மா இதுக்குள்ள இருக்குது என்று நாங்க பார்க்கிறோம். அப்படித்தான் வந்து இருக்குது ஆன்மா. அந்த அதுக்கு இந்த உலக ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளதான் வந்து இருக்குது. அப்படி எங்கும் வியாபித்திருக்கிற இந்த ஆன்மாவை இப்படி இந்த கட்டுக்குள்ள கொண்டு வந்து அணுத்தன்மையதாக்கி ஒடுக்கி வச்சிருக்கிறது ஆணவம் என்கிற இருள். அது அப்படியே எண்கள் அப்படியே மூடி மறைச்சு பிடிச்சு இறுக்கி வச்சிருக்கிறது. இதுக்குள்ள அடக்கியாச்சு. நீ லம்போதரன், நீ டாக்டர், நீ கனடா, நீ ஸ்ரீலங்கா, நீ தமிழ், நீ சைவம், சித்தாந்த சைவம், உனக்கு ஒரு சட்சங்கம், இப்படி எல்லாம் போட்டு இறுக்கி கட்டியாச்சு. கட்டு 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 கட்டுன்னு கட்டியாச்சு.
அப்ப அப்ப இந்த ஆத்மாவும் அதுதான். இப்ப என்ன நடக்குதுன்னா அந்த ஆத்மாவுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் என்ன தொடர்பு இதுல இருக்கீங்களே. அந்த ஆத்மா தான் அடுத்தது வந்திருக்க ஆத்மாவுக்கு அடுத்த வரவிலக்கு என்று கேட்டா எல்லாவற்றையும் அனுபவிப்பது ஆன்மா, என்ஜாயர் என்று சொல்றது. எல்லாவற்றையும் அனுபவிப்பது ஆன்மா. இப்ப நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம், அதிலே எங்களுக்கு தான் நான் தான் எல்லாம் அனுபவிக்கிறோம். முதலாவது எங்களுக்கு தெரியாது சர்வம் இது ஆப்னோதி ஆத்மா. அந்த வசனம் ஒன்று இருக்குது அதுல. சர்வம் இது ஆத்தி ஆத்மா. இது ஆத்தி என்றா எல்லாவற்றையும் அனுபவிப்பார். ஆத்மோத்தி ஆத்மான்றது ஒன்று இருக்குது. மற்றது சர்வம் இது ஆத்மியம், எல்லாத்தையும் அனுபவிப்பது. இப்ப முதலாவதை பார்த்தா அது கடவுளுக்குத்தான் பொருந்தும் கொண்ட மாதிரி இருக்கு, எல்லாருக்கும் பிறந்திருக்கிறது. ஆனா எங்களுக்கும் பொருந்தும். ரெண்டாவதை பார்த்தா அது எங்களுக்கு தான் பொருந்த மாதிரி இருக்கு. நாங்க தான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் எல்லாத்தையும், இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். கடவுள் அனுபவிக்கிறாரோ? இல்லை. சைவ சித்தாந்தம் ரெண்டையும் இணைக்குது. இந்த ரெண்டும் ரெண்டுக்குமே பொருந்தது. எப்படி என்றா இந்த இந்த ஆன்மா இருந்து என்ன செய்யுதுண்டா நான் தான் செய்கிறேன், நான் தான் எப்படி என்றா இந்த ஆத்மாவுக்கும் சிற்சக்தி உண்டு. அது ஆன்ம சிற்சக்தி. சித்தண்டா அறிவு. இந்த ஆன்மாவுக்கும் அறிகிற தன்மை உண்டு, கடவுளுக்கும் உண்டு. அவருடைய சிற்சக்தி தடையில்லாத சக்தி. அதுக்கு பவுண்டரியோ தடையோ இல்லை. எங்கட சிற்சக்தி அப்படியே ஆணவம் சுத்தி இறுக்கி அடிச்சு இப்படி கட்டி வச்சிருக்குது. இப்ப அதனுடைய சிற்சக்தியில 3 கூறுகளா பாக்குறோம். 3 கூறுகளா நாங்க பாக்குறோம். இச்சா சக்தி, அந்த கடவுளுக்கு ஒரு விருப்பம் வருகுது, அவருக்கு ஒரு சித்தம் வருகுது. என்ன விருப்பம் வருகுது? அவருக்கு என்ன விருப்பம்? கைலாசத்துல இருந்து பனி சறுக்கி விளையாடணும்னு விருப்பமா? மாட்டில் ஏறி ஓடி விளையாடணும்னு விருப்பமா? அல்லது நாங்கள் கூட பால் சாதமும் பனியாரவும் சாப்பிடணும்னு விருப்பமா? அவருக்கு என்ன விருப்பம் வேண்டா? இந்த மக்கள் நாங்க தான் மக்கள். எங்களை மகிழ்விப்பதற்கு பாவங்கள் இதுகள் இருக்கலாமே, என்ன போல வர வேணும் என்று அவருடைய விருப்பம். அப்ப அந்த விருப்பத்தை, கடவுளுடைய விருப்பத்தை சொல்றது அவருடைய அன்பு அருள். அதான் அவருடைய இச்சா சக்தி. எங்களுக்கும் இருக்குது. வெள்ளல் எழுமினா கோப்பி குடிக்க வேணும், கொஞ்சம் செண்டா சாப்பாடு சாப்பிட வேணும், நல்லா கொஞ்சம் பனி அடிச்சிருந்தாலும் வெயில் இறக்கிதற்கா வெளியில போயிட்டு வர வேணும், கிறிஸ்துமஸ் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ண வேணும், இப்படி எங்களுக்கு எங்களுடைய இச்சைகள் எங்களோட இருக்குது. கடவுளுடைய இச்சை இது. இப்ப என்னன்னா இந்த எங்களுடைய இச்சையை தொழிற்படுத்துறதும் அது நாங்கள் இல்லையா? அந்த கடவுளுடைய அந்த அன்பு என்கிற அந்த இச்சா சக்தி எங்களுடைய ஆணவ தடைக்குள்ளால எவ்வளவு பெனிட்ரேட் பண்ண இருக்கிறேன். இப்ப வெயில் வருது, எண்ணெய்ல அந்த கேர்டன் இருக்கு, அது இருக்கு, சட்டர் இருக்கு, அதுக்குள்ளால கொஞ்சம் வருகுது. அதை தாண்டி எந்த அளவுக்கு உள்ள வருகுதுன்றதை பொறுத்து இங்க பொருந்தி இங்க என்ன மோட்டிவேட் பண்றது? அது சாரா கடைக்கும் போக வைக்கும், சச்சங்கத்துக்கும் போக வைக்கும். ரெண்டுமே அவர் தான். அதான் ரெண்டுமே அவர் தான். அதான் இல்லாத அவன் செயல்ன்றது போக வைக்குது, அது செய்யுது. ஆனா நான் என்ன சொல்றேன்? இல்ல நான் தான் போறேன், நான் தான் செய்கிறேன் என்று சொல்றேன். அதே மாதிரி கடவுளுடைய கிரியா சக்தி, செயற்படுத்துற ஆற்றல், அதுதான் 5 தொழில்கள் ஆற்றுது. எங்களுக்கும் கிரியா சக்தி இருக்குது. அந்த கிரியா சக்தி இந்த ஷட்டருக்குள்ளால பெனிட்ரேட் பண்ணி இங்க பாருங்க எவ்வளவு வருகுதோ, இங்க பாருங்க அப்படி வெயில் படுகுதல்ல, எவ்வளவு வருகுதோ அவ்வளவுத்துக்கு இங்க பொருந்து இங்க இருக்கிற கிரியா சக்தி செயற்படுது. அதே மாதிரி அறிகிறதும் அதுதானா ஞானாசக்தி, இறைவன் ஞானாசக்தி. இங்க இருக்கிற என்னுடைய ஞானாசக்தியில இந்த தடைகளை தாண்டி எவ்வளவு வருகுதோ அவ்வளவுத்துக்கு என்னுடைய அறிவு அறியும். இது புரிஞ்சது. அப்ப இறைவன் எங்க இருக்கிறார்? இந்த ஆத்மாவோடையே இருக்கிறார். அவர் என்றும் பிரிய மாட்டார். 84 100,000 ஜோனிவேதன் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் நின்றானே. நெவர் செப்பரேட் ஃப்ரம் அஸ். அதான் பிரான் என்று பெயர். இப்ப இவர் என்ன செய்யறார்? எங்களுடைய இருந்து இந்த அறிவிக்கிற தன்மையை இப்ப 2 விளங்கிட்டுது. இச்சப்படுறது, விரும்புறது, மோட்டிவேஷனும் அவர் தான், செய்யறது செயல் எல்லாம் அவர் தான், அறிகிறதும் அவர். அது சொல்லுவார்கள், கடவுள் அவருக்கு அறிய வேண்டிய தேவை இருக்கோ? கடவுளுக்கு அவருக்கு அறிய வேண்டிய தேவை. ஆனா அவர் என்னோட இருந்து எனக்கு
காட்டி அறிந்து அறிவிக்கிறேன். இப்ப என்னோட இருந்து அவரும் அதான் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாக எவ்வளவு பாருங்க, எந்த பெரிய பரம்பொருள் என்னோட இருந்து அவனுக்கு காட்டி எனக்கு காண வச்சு எனக்கு என்னோட இருந்து தானும் அறிஞ்சு எனக்கு அறிவிக்கிற அந்த அளவுக்கு எனக்கு அறிவு வருகிறது. இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிறதும் அப்படித்தான். அப்ப கடவுளுக்கு அப்ப அறிவிக்கிறதும் அவர்தான். அந்த அறிந்து அறிவிக்கிற இந்த அறிந்து அறிவிக்கிறது ஒரு நல்ல நுட்பம். எந்த ஒரு பெரிய பிரிவிலையும் இல்லை, சித்தாந்தத்தில்தான் இருக்கு. கடவுள் எங்களோட இருந்து கண்டு காட்டி அறிந்து அறிவிக்கிறார். அவருக்கு அறிய வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. நான் நம்மளோட இருக்கிறதுனால என்ன செய்யறது? இந்த குப்பைக்கு அவரும் வந்துட்டாரே, இப்ப நம்ம லெவலுக்கு கடவுள் இறங்கி வராருண்டா அதுதான் பெரிய விஷயம். அது இந்த தடை எவ்வளவுத்துக்கு விலகுது. இங்க வேறுங்க வெயில் எவ்வளவுக்கு அடிக்குதுன்னு இருக்குதானே, அது இந்த ஷட்டரை எடுத்து விட்டா இந்த ஆணவம் போனா அப்படியே தடையில்லாம வரும் அந்த ஞானாசக்தி, தடையில்லாம வரும் அந்த கிரியாசக்தி, தடையில்லாம வரும் அந்த இச்சாசக்தி. தடையிலா இச்சாசக்தி வாய்ந்தா என்னுடைய அன்பு பேரன்பு அருளா அலர் இறைவன மாதிரி. தடையிலா கிரியாசக்தி வந்தா என்னுடைய ஆற்றல் பேராற்றல். சம்பந்தம் மாதிரி ஆண்பனை பெண்பனை ஆயிடும். சாம்பல்ல இருந்து உயிர்த்தெடுக்கலாம், முதல்ல உண்ட வாழ்னை திருப்பி எடுக்கலாம். தடையிலா ஞானாசக்தி வந்தாலா என்னுடைய அறிவு இறைவன் பேரறிவு. இடையில இருக்கிறது இந்த தடை. இந்த ஆத்மாண்ட 2 டெபினிஷன். சர்வம் ஆப்னோதி இது ஆத்மா. இது நியாய சாஸ்திரத்துல ஆத்மாண்ட எண்ணத்துக்கு 2 விளக்கணும். எல்லா இடமும் பரந்திருப்பது வியாபித்திருப்பது ஆத்மா. சர்வம் ஆதி இது ஆத்மா, எல்லாவற்றையும் அனுபவிப்பது ஆத்மா. இந்த 2 விளக்கணத்தையும் வச்சு இறைவன் எங்களோட இருக்கிறான்றதையும் வச்சு இறைவனுடைய இச்சா ஞான சிற்சக்தி ஆன்மாக்கும் சிற்சக்தி உண்டதை வச்சு ஆன்ம சிற்சக்தியிலேயும் இச்சா ஞான கிரியாசக்தி பிரிவுகள் உண்டு, இறைவனிலே இச்சா ஞான கிரியாசக்தி பிரிவுகள் உண்டு என்று வைத்து அந்த சிற்சக்தியுடைய அந்த பிரிவுகள் நம்முடைய சிற்சக்தியுடைய ஆன்மா சித்தத்தியுடைய இச்சா ஞான கிரியாசக்தி பிரிவுகளோடு இணைந்து செயற்படுகின்ற பொழுதுதான் நாங்கள் மோட்டிவேஷன் ஆக்ஷன் அறிவு எல்லாம் வருகிறது. இதுல இறைவன் எங்களோட இருந்து கண்டு காட்டி அறிந்து அறிவிக்கிறான் என்று பார்த்தே. இப்படி பார்த்தால் இப்ப நானோ செய்கிறன், நானோ அறிகிறன், நானோ அனுபவிக்கிறன் இல்லை. கர்த்திருத்துவம் ஓனர்ஷிப்பும் இல்லை. கர்த்திருத்துவம் ஓனர்ஷிப், நான் செய்கிறேன். எனக்கு போத்திருத்துவம் என்ஜாய்ஷிப்பும் இல்லை, என்ஜாய்ஷிப்பும் இல்லை. இப்ப கர்மா எனக்கு ஒட்டுமோ? இதுதான் இந்த நிலையில என் செயல் எல்லாம் அவன் செயல், என் வார்த்தை எல்லாம் நான் என்ற தன்முனைப்பில்லை. சீவபோதம் போட்டுரு. சீவபோதம் என்றா நான் என்ற தனியன், இந்த சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி, நான் தனியன் நான் என்ற சீவபோதம் போய் சிவபோதம் வந்துட்டுது. சிவபோதம் என்றா நான் இறைவன், இதான் நான் இறைவன். இதன் சைவ சித்தாந்தம் சொல்லுற நீ அதுவே நீ என்றான் உரைத்தான் எங்கள் குருநாதன். அதுவே நீ, அதுவே நீ கொள்ள போகாட்டிலும் இப்படி விளங்கி பொருந்தி பேக்கைக்குள்ள அதை உணரக்கூடியதா இருக்கு இல்லையோ. அதுவே நீ, அதுவே நீ என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். இதுதான் அந்த சித்தாந்தத்தினுடைய வேல்யூ நுட்பம். ஒரு வரியில நல்ல அழகாக அதை சொல்லி அப்ப நாங்கள் இருக்கிறோம். அப்ப என்னண்டா நாங்க கட்டுண்டு இருக்கிற நிலை இருக்குது. இப்ப பெத்த நிலை இதுலயும் எங்களோட இருந்து எங்களோட சேர்ந்து கண்டு எங்களுக்கு காட்டி கண்டு எங்களோட இருந்து அறிந்து அறிவிப்பவன் இறைவன். இப்பவும் முத்தி நிலையிலையும் எங்களோட இருந்து கண்டு காட்டி அறிந்து அறிவிப்பவன் இறைவன். இப்ப எங்களுக்கு அது தெரியாது, இறைவன் தான் என்று தெரியாது, நான் என்றுதான் நிக்கிறோம். முத்தி நிலையில தெரியுது. ஏனென்றா அந்த ஆணவர்கள் முற்றாக விலகி போயிடுச்சு. அப்பதான் அதுவே நீ என்று உரைத்தான் எங்கள் குருநாதன். அது சரியா? சோதிமயம் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். சோதிமயம்
எல்லாம் இந்த ஆத்மா எல்லாம் இந்த ஆத்மாவுக்கும் கொஞ்சம் பிரகாசம் உண்டு. ஆத்ம ஜோதி இல்லம்னு தான் எங்களோட இல்லத்துக்கு பேர் இங்க நாங்க போடுறது. ஆத்மாவுக்கு ஜோதி இருக்கு. ஆத்மாவுக்கு ஜோதி இருக்குதோன்ற ஒரு கேள்வி. அது என்னண்டு ஆத்மாவுக்கு ஜோதி இருக்குது? அது சுயம் ஒன்று பிரகாசம் ஆத்மாவுக்கு உண்டோ என்றால் இறைவனுடைய இறைவனுடைய இதுக்குள்ள இறைவன் இருக்கிறான். இறைவன் இருக்கிறான் உள்ளுக்கு. இப்ப உள்ளுக்கு அந்த லைட் இருக்கிறது இறைவன். இப்ப ஆத்மாவுடைய பிரகாசம் என்றது சிவப்பிரகாசம் தான், சுயம் பிரகாசம் அல்ல. சுயம் பிரகாசம் அல்ல. முழுக்க வெளிச்சம் இருந்தாலும் சிமினி முழுக்க கரி பிடிச்சிருந்தா வெளியில பிரகாசிக்குமோ? கரி எவ்வளவு துடைக்கப்படுவதோ, எவ்வளவு அதன் நீக்கப்படுதோ அவ்வளவத்துக்கு வெளிச்சம் பிரகாசிக்கும். எங்கட ஆணவ அழுக்க எவ்வளவுக்கு நீங்குதோ அவ்வளவத்துக்கு இந்த ஆத்மா பிரகாசிக்கும். இதன் பிரகாசம் சிவப்பிரகாசம். ஜோதிமயம் என்று சொன்னான் எங்கள் குருநாதன். அந்த ஜோதி என்று சொல்லுவார்கள் என்ற சொல்லுவார், காண் பெரிய பேரொளியே வெற்றிய ஒளி. ஆனா காண்கிறது கஷ்டம். அதான் பரஞ்சோதி என்றார்கள். பரஞ்சோதி சுப்ரீம். கேளில் பரங்கருண கேளில் என்ன பரஞ்சோதி கேளில் பரங்கருணை விளைப்பொருள்கள் பாடிலோம் கேட்டிலையோ என்று சொல்றது பரஞ்சோதி. சுட்டு இறந்து நில்லன்றான் எங்கள் குருநாதன். சுட்டன்றது என்ன? காற்று அது இது என்று சுட்டி காட்டுற அறிவு. எங்களுடைய அறிவு சுட்டறிவு. அங்க அறிகிறதெல்லாம் சுட்டறிவு. இப்போ அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். இறைவன் தான் காட்டுறார். எங்களுக்கு அது தெரியாது. நாங்க தான் அறிகிறோம். ஒவ்வொரு பாட்டை அறிகிறோம். அவர் நாலேஜ் இஸ் கம்பார்ட்மெண்டலைஸ்ட் நாலேஜ். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதுல தான் நாங்கள் எங்களுடைய ஆட்டம் இல்லை. எங்களுடைய அறிவு அறிவிக்கிறது ஞானாசக்தி. அறிகிறது எது? ஆத்மா அறியுதா? இல்லை. புத்தி அறியுதா? இல்லை. புத்தி என்றதெல்லாம் அது தளம், அதெல்லாம் இல்லாம போயிடும். ஆத்மாவினுடைய ஞானாசக்தி அறியுது. ஆத்மாவில சிற்சக்தி, அறிவு சக்தி இருக்குது, அறிகிற சக்தி. அதனோட கூறாக நாங்க பார்ப்பது ஞானாசக்தி என்ற செப்பரேட்டா பார்க்கணும். அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் த சோல் என்று பார்க்கணும். The knowing potency of the soul, cognitive potency of the soul இருக்குது. அதுல கொண்டு வந்து சோலுக்கு கன்சியஸ் பொட்டன்சி ஒன்று இருக்குது. அதான் சிற்சக்தி. இந்த கன்சியஸ் பொட்டன்சியில ஒரு ஆஸ்பெக்ட் வந்து காக்னிட்டிவ் பொட்டன்சி. கான்சியஸ் இருந்தா கான்சியஸ் உள்ள எதுகம் அறியும், காக்னிட்டிவா இருக்கும். கான்சியஸ் உள்ள எதுகம் கனெக்டிவ் ஆக்ஷன், செயலாட். கான்சியஸ் உள்ள எதுவும் ஒரு பொல்யூஷன், ஒரு விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த கன்சியஸ் பொட்டன்சி சிற்சக்திக்கு இருக்குது. அந்த சிற்சக்தியினுடைய அந்த காக்னிட்டிவ் பொட்டன்சி, ஞான சக்தி, அதுதான் அறியுது. அது இப்ப அறிகிறது, சுட்டி காட்டி அறியுது. அந்த ஆணவ தடை நீங்கினோன்னு, இந்த ஷட்டர் எல்லாம் நீங்கிட்டு சூரிய வெளிச்சத்துல போயிருந்தா முழுக்க அப்படியே படுமன். தடையிலா ஞானம் சக்திதன் வடிவேதென்னில் தடையிலா ஞானமாகும். அப்படி அறிஞ்சா எங்களுடைய அறிவு சுட்டறிவில்லை, முழுக்க அறிஞ்சாச்சு. அப்புறம் என்னதுக்கு கம்பார்ட்மெண்ட். இதுதான் ஞானம். இதுதான் பத்தி ஞானம் என்று சொல்லுவார். பாச ஞானம் ஒன்று இருக்கு, பசு ஞானம் ஒன்று இருக்கு, பத்தி ஞானம் ஒன்று இருக்கு. பத்தி ஞானம் என்றது சுப்ரீம் இன்டெலிஜென்ட். இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சுப்ரீம் பிகம்ஸ் மை இன்டெலிஜென்ட். தட் இஸ் த சுப்ரீம் இன்டெலிஜென்ட். தட் இஸ் பத்தி ஞானம். சுட்டிறந்து நில்லென்றான் எங்கள் குருநாதன். சாதி சமயம் இல்லான் எங்கள் குருநாதன். இது இந்த சாதி கண்டு அந்த சாதி கண்டு இல்லை. உலகத்துல இருக்கிற எல்லா சமயங்கள், கடந்த கால சமயங்கள், நிகழ்கால சமயங்கள், எதிர்கால சமயங்கள் எல்லாவற்றையும் இறைவன் தளமாக வைத்திருக்கிறான். முத்தியை முற்ற வைத்தார், முறை நறுகள் வைத்தாய். அறுவகை சமயத்தோருக்கும் அவ்வவர் பொருளாய் வேறாங்குரியது உடைத்தாய். புறச்சமய நெருநின்றும் அகச்சமயம் பொக்கும் புகழ் மிருதி வழிவுரென்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள அவையடைந்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சென்றால் சைவத் திரைத்தடவர். இதில் சரிய கிரியா யோகம் செலுத்தியவின் ஞானத்தால் சிவனடியை செய்வர். எல்லாம் உலகத்துல இருக்கிற கடவுள் இல்லை என்று சொல்றார்கள், இருக்குன்னு சொல்றார்கள், அப்படி இருக்கின்றார்கள். மேலே இருக்கிறார் கடவுள், கீழே இருக்கிறார் கடவுள், குருவம் இல்லை, கடவுள் சிறுவையில் இருக்கிறார், கடவுள் கல்லறையில் இருக்கிறார். இப்படி எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். எல்லாம் கடவுளை நோக்கி போற படிகள். அப்ப சாதி சமயம் இல்லான் எங்கள் குருநாதன்.
வாதியர் காணவொன்னான் எங்கள் குருநாதன். வாதத்துல சொன்ன சலக்கை விதண்டை போனவரெல்லாம் சொன்னாங்க. சலக்கை விதண்டை தர்க்கம் சல்பை அதெல்லாம் சொல்லி பிறகு வாதியரும் காண ஒன்னான். இப்படி எல்லாம் வாதித்து எதிர்த்து போனாலும் அவரை காண முடியாது. வாக்கிறந்த இன்பந்தந்தான் எங்கள் குருநாதன். அவன் தந்த இன்பத்தை நாங்கள் வர்ணிக்க இயலாது. அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதினி தெற்றதென்று. இன்னொன்று சொல்லுவார், என்ன விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன். அந்த பாட்டு தெரியுமா? திருவாசகத்துல வரும். விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன். இறைவன் தருகின்றார், நான் அள்ளி அள்ளி அந்த இதை அப்படின்னா எனக்கு விக்குது, அந்த அளவுக்கு வருகுது, அந்த அளவு. அதான் வாக்கிறந்த இன்பம். வாக்கிறந்த இன்பந்தம் தான் எங்கள் குருநாதன். நான் போன முறை பார்த்தது. அதுல ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, அடுத்த பாட்டுக்கு போவோம். முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன். அது என்ன முச்சந்தி குப்பை? அந்த கரணங்களை சொல்ற புருவநாடு. முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன் முடங்கி கிடந்துடன்றான் எங்கள் குருநாதன். அது இந்த முச்சந்தி குப்பையில முடங்கி கிடக்கிறது. புருவ நடுவில் தியானம் செய்ய. புருவ நடு. முச்சந்தி 2 இடத்துல இருக்கு. ஒன்று மூலாதாரம். மூலாதாரத்துல அந்த இடதுகால் பெருவிரல்ல இருந்து தொடங்கும் வலது நாடி, பிங்கள நாடி. அப்படி வந்து மேல வந்து மூலாதாரத்துல கிராஸ் பண்ணுங்க வலது பக்கத்துக்கு பிங்கல். வலது கால் பெருவில் இருந்ததுக்கும் இடைகளை நாடி, அது வந்து மூலாதாரத்துல இங்கால கிராஸ் பண்ணுங்க. சுஷும்னா நாடி நடுநாடி மூலாதாரத்துல தான் தொடங்கும். நடுவில் அப்படி மேல வரும், நடுவுல இருந்து மேல போகுது. இது 3 ஒவ்வொரு இடங்கள் அப்படி வரையல. இந்த 2 நாடி இருக்குத்தானே, இது அப்படி இதுல வந்து திரும்புவினம் கீழே நாசிக்குள்ளால. பிங்கலை வந்து இப்படி வந்து வளைஞ்சு யூடியூப் அடிச்சு இங்கால இதுக்குள்ளால வந்து இந்த நாசிக்குள்ளால வரும். அதான் இதால மூச்செடுத்து அதுக்குள்ளால செலுத்துறது. அதே மாதிரி இடகலை வந்து இதுக்குள்ளால இதுக்குள்ளால இந்த வந்து இந்த நாசிக் வெளியே இந்த 2 சுசும்னா நாடி நேர மேல போய் உச்சி வரைக்கும் வந்து அதுக்கு மேலையும் போகும். அப்ப இங்கதான் அடுத்த முச்சந்தி. முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன் முடங்கி கிடந்துடன்றான் எங்கள் குருநாதன். இது பாவனா நிஷ்டை. பாவனா இன்னொரு குப்பை முச்சந்தி வந்து முதல் முச்சந்திய திருமந்திரம் சொல்லும். இருட்டறை மூலையில் இருந்த குமரி. அது இருட்டறை மூலையில் இருந்த குமரி என்றது மூலாதாரத்துல முடங்கி கிடக்கின்ற அந்த ஆத்மா. குருட்டு கிழவனை கூடல் வேண்டி. குருட்டு கிழவனை கூடல் வேண்டி. அதாவது இருட்ட வேண்ட குமரி என்றது அங்க வந்து இதை குறைக்குது. இந்த எங்களுடைய குண்டலினி, அது சக்தி, அது அந்த சக்தியினுடைய அம்சமா இருக்கிற குண்டலினி. குருட்டு கிழவனை கூடல் வேண்டி குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி மருட்டி அவனை மனம் பொரிந்தாளே என்று திருமந்திரத்தில். இங்க முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன் முடங்கி கிடந்துடன்றான் எங்கள் குருநாதன். அச்சமொடு கோபமில்லான் எங்கள் குருநாதன். நாமர்க்கும் குடியல்லோன் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோன் நடலை இல்லோ வீமாப்போம் பிணியறியோன் பணிவோமல்லோ இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அப்ப எங்களுக்கு அச்சமும் இல்லை, கோபமும் இல்லை. ஆணவத்தை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன். ஆணவத்தை நீக்கிறவன் தான் உண்மையான குரு. லெக்சர் அடிச்சு போடவெல்லாம் குரு என்று சொல்லலாம். ஆணவத்தை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன். பச்சை புரவியிலே எங்கள் குருநாதன் பாங்காக ஏறென்றான் எங்கள் குருநாதன். அது என்ன பச்சை புரவி? என்ன பச்சை புரவி? மூச்சு இது
பிராணி பிராணன் பிராணன் அதேன் பச்சை என்றார். சக்தி பச்சை நிறம். சக்தி பச்சை நிறம் திருமந்திரத்துல வரும். அந்த பாட்டெல்லாம் இருக்கு திருமந்திரத்துல, சக்தி பச்சை நிறம்ன்றது வருது எல்லாம். இந்த சிவபூசியை பற்றி சொன்ன இதுகள்ல ஒரு எழுதினாங்களே என்ன, பச்சை வண்ணத்தல் ரெண்டு வரும் அதுல, சிவபூஷ விளக்கத்துல இருக்குது. அதுல சக்தியின் இது பச்சை நிறம் திருமந்திரத்துல வரும். அப்ப அம்பாள் தான் கூட்டிக் கொண்டு போறா. நான் இந்த கதை சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. அந்த காலத்துல ராஜாவுக்கு பட்டத்து ராணி ஒரு ஆள் இருப்பா, ஆனா எத்தனையோ அந்த புறத்து பெண்கள் இருப்பார்கள். அந்த ராணி தான் டிசைட் பண்ணுவா இன்றைக்கு இந்த ராஜாவோட எந்த பெண் கூடுவாள். அவ செலக்ட் பண்ணி அவக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் அலங்கரிச்சு கொண்டே விடுவாவாம் அந்த அறையில. இது ராஜகாலத்து மரபு, இதை போய் இப்ப யோசிக்கப்படாதீங்க. அதே மாதிரி அம்பாள் இந்த ஆத்மாவை அப்படி கூட்டிக் கொண்டு போய் சிவத்தோட சேர்த்து விடுறது, கூட்டிக் கொண்டு போய் சிவத்தோட சேர்த்து. அதான் பச்சை புரவியிலே எங்கள் பச்சை புரவியிலே எங்கள் குருநாதன் பாங்காக ஏறன்றான் எங்கள் குருநாதன். தச்சன் கட்டா வீட்டிலே எங்கள் குருநாதன் தாபுபரி கட்டன்றான் எங்கள் குருநாதன். அது என்ன தச்சன் கட்டா வீடு? எங்கட உடம்பு. உடம்பு அதையும் தச்சன் கட்டா வீடு, பச்சை. கட்டின வீடு தானே. இது நரம்புகள் சதைகள் இதுகள் கொண்டு காட்டு. அத்திவாரம் இல்லாம அந்தரத்துல இருக்கிற மீதானம், துவதசாந்தம் மீதான சக்கரங்கள், அதுக்கு எங்க அத்திவாரம் இருக்கோ? நிராதார சக்கரம் அங்கதான் போகணும். பூஜையில கொண்டு போறோம் அல்ல ஆன்மாவை அங்க. அதான் தச்சன் கட்டா வீட்டிலே தாவுபெரி கட்டன்றான் எங்கள் குருநாதன். அங்க கொண்டே கட்டு ஆன்மாவை, அங்க கொண்டே கட்டு. தச்சன் கட்டா வீடு துவதசாந்தம். சிலவர் ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க என்று உந்தி வர விமலக்கு இடம் அது என்று உந்தி வர. திருவுந்தியார் மெய்கண்ட சாஸ்திரம். ஆதாரம், இந்த ஆதார சக்கரங்களுக்குள்ளாக சென்று கடைசியா 7வது சக்கரமாக சகஸ்டார உச்சியில இருக்கு. அதையும் தாண்டினா 12 அங்குலம் போனா துவதசாந்தம், அதுக்கும் மேல 4 அங்குலம் போனா ஷோடசாந்தம். அந்த சுதசாந்தம் சோடசாந்தம் தான் சதாசிவ பெருமானுடைய இருப்பு. அங்கதான் சுஷும்னா நாடி இப்படி இதுக்கு மேலால அங்கதான் போகுது. உச்சிக்கு மேல அதுக்கு மேலே 4 கிளை இருக்கு. 4 கிளையில கடைசி கிளை உண்மனா கலை மனோன்மணி சக்தி பச்சை நிறம். அவள் அந்த மனோன்மணி மனதை கடந்தாச்சு. இப்ப எல்லாம் தியானம் இதெல்லாம் மனத்தால தானே செய்து கொண்டிருக்கிறோம். மைண்டால என்னதான் படிச்சாலும் தானே இங்க மனம் செத்துட்டுது. மனம் உண்மணி மனத்தை கடந்து உள்நோக்கிய துளைத்து அங்கால கொண்டே சக்தி சிவத்தோட சேர்ப்பான். சிவத்தோட தனித்திருக்கும். கருவி கரணங்கள் இல்லை, மனம் இல்லை, புத்தி இல்லை, சித்தம் இல்லை. இது மைண்ட் என்ற இமேஜினேஷன் இல்லை, இது பாவனை இல்லை. இது நிஜமாக ஆன்மா இறைவனோட நீ ஏகபோகமாய் நீ நானுமாய் நிற்கிற நிலை. இதைத்தான் சொன்னார். தச்சன் கட்டா வீட்டிலே எங்கள் குருநாதன் தாவுபெரி கட்டன்றான் எங்கள் குருநாதன். தச்ச புரவியிலே எங்கள் குருநாதன் பாங்காக ஏறன்றான் எங்கள் மனோன்மணி கூட்டிக் கொண்டு போறா போ. பச்சை புரவி இதெல்லாம் யோக சுவாமி. அதுதான் அவரை யோகர் என்று சொன்னதுக்கு இதுதான் காரணமாக இருக்க வேண்டும். பச்சை புரவியிலே எங்கள் குருநாதன் பாங்காக ஏறன்றான் எங்கள் குருநாதன். தச்சன் கட்டா வீட்டிலே எங்கள் குருநாதன் தாவுபரி கட்டன்றான் எங்கள் குருநாதன். பரி என்றது சில இடத்துல மூச்சு தான், இங்க சரி என்றது மூச்சு இல்லை. இங்க ஆன்மா கொண்டே அங்க கட்டியாச்சு. அணைந்தது சிவத்தை அணைந்தது. சேர்த்து விடுறது அம்பாள் பச்சை புரவி. முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன் முடக்கி கிடந்துடன்றான் எங்கள் குருநாதன். இப்ப முதலாவது இங்க வர்றது உண்டு, பிறகு அங்க போறது உண்டு. ரெண்டையும் சொல்றது, இங்க இருந்து அங்க வரைக்கும்.
இது யோகத்துல இதுதான் சிவயோகம் என்றது, இதுதான் சிவயோகம் என்றது, இதுதான். அங்க போய் கையை காலை ஆற்ற யோகம் அது யோகா அப்பியாசம். பிறகு மனம் புத்தி சித்தம் அதுகளை பார்க்கறது பதஞ்சலி யோகம். பதஞ்சலி யோகத்துல குண்டலினி இல்லை. பிறகு அடுத்தது குண்டலினி யோகம். குண்டலினி யோகத்துல இதெல்லாம் இப்படி இங்க கொண்டு வந்து சேர்க்கிறது அது பாவனை. பிறகு உண்மையாகவே குண்டலினி யோகம் வரும். குண்டலினி யோகத்துல சகஸ்டாரத்தோட நின்றுடும் குண்டலினி யோகம். அதுக்கு அங்கால குண்டலினி யோகம் இல்லை. அதுக்கு அங்கால எல்லாம் போறதுண்டா சிவயோகம். சிவயோகத்தை சொல்றது பிரசாத கலா யோகம். பிரசாத கலைகள் இருக்குது. இங்க இருந்தே தொடங்கு 4 வரும். சொன்னனே இந்த இதுல இருந்து இது வரைக்கும் புருவ நொடி வரைக்கும் 4, இதுல பிந்துகலை, இதுல விடகலை, கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் எனக்கு தெரியும். இதுல இருக்கிறது விஷகலை அல்லது விடகலை, இதுல இருக்கிறது பிந்து கலை. பிறகு இதுல இருந்து இந்த உச்சிக்கு போறதுக்குள்ள 4 கலை வரும். நாதம் நாதாந்தத்துல முடியும். நாதாந்தம் கடைசி. நாதாந்தத்துல சகஸ்டாரத்துல முடிஞ்சிடும். நாதாந்தத்துக்கு பிறகு 4 கலை. அதுல 4வது கலை தான் உண்மனாகலை, மனோன்மணி. அவ்வளவத்தையும் கடந்துதான் அங்கால. இது சிவஞான சித்தியார் ஒரு பாட்டுல இதுக்கு உரை சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு கலைகள் இந்த பிரணவத்தின் இதுல இங்க இருக்கிற கலைகள் இந்த பெயர்கள் எல்லாம் சொல்லி 12 கலையா பார்க்கறது 14. முதலாவது மேதாகலை கீழே 3வது இடத்துல. பிறகு மேதாகலைக்கு படுத்தது அருக்னீசகலை. பிறகு விடகலை. பிறகு பிந்து அல்லது அர்த்தகலை ஸ்தூல பிந்து. பிறகு நாதம் அர்த்தகலா அர்த்த சந்திர கலாகலை. நிரோதினி. பிறகு நாதகலா. பிறகு கல அதீத. பிறகு சாந்தி. பிறகு சாந்தி அதீத. பிறகு வியாமரூபிணி, அனந்தை, அநாதை, அநாக்கிருத்தை. அதுக்கு பிறகுதான் உண்மணி அல்லது சமனாகலா, மனோன்மணி. இந்த 16 கலைகளாக போகுது. ஒவ்வொன்றுக்கும் அந்த தியானங்கள் அந்த இதெல்லாம் இருக்கு. பிரசாத கலாயோகம் மற்றும் 12 செய்யறது இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் தானம் எழுத்து எல்லாம் இருக்குது. ஓமண்ட மந்திரத்துலதான் தொடங்கும். எங்களுக்கு ஓமண்ட மந்திரத்துல 3 பிரிப்பமாக இருந்துன்னா முக்கலை பிரணவம் ஆ ஊம். 5 பிரிப்பம் ஆ ஊ மா பிந்து நாதம். இது அதுக்கும் அங்கால பிரிச்சு 12 பிரிச்சு 16 பிரிச்சு அந்த ஓமண்டதை வச்சுத்தான் அங்கால அந்த நாதத்துல இருந்து அங்கால போகுது. நாதம் நாதாந்தம் நாதாதீதம் எல்லாம் இதுக்குள்ளதான் வருது. அதை சொல்லுவார்கள். இந்த ஸ்தூல பிந்து, ஸ்தூலநாத, சூக்ஷ்ம பிந்து, சூக்ஷ்மநாத, அதிசூக்ஷ்ம பிந்து, அதிசூக்ஷ்மநாத, வியாபினி. அப்படிதான் போகுது எல்லாம். அதுக்குள்ள அந்த நிலையில அப்படி ஒவ்வொரு மறுபெயர்களும் இருக்கு. இதெல்லாம் பிரணவத்துக்குள்ளால ஒவ்வொரு இதா போறது. இது பிரணவத்துடைய 12 கலைகள். இது பிரசாத கலாயோகம். இதுல கொஞ்சம்தான் நாங்கள் இதுல செய்கிறது, சிவபூஷையில செய்கிறது. ஒரு இன்ட்ரடக்ஷன். அது கேள்வி இருக்குதா? அதெல்லாம் என்னண்டா, இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல போய் படிக்கலாது. நான் பதஞ்சலி யோகத்துக்கு போறேன், நான் குண்டலினி யோகத்துக்கு போறேன், நான் சிவ யோகத்துக்கு போறேன், நான் இப்பெல்லாம் ஹொட் யோகா எல்லாம் வருது. இந்த ஹொட் யோகால இன்னொன்று இப்போ வந்திருக்கு. இன்னொரு யோகா, என்ன யோகா? ஷீட் யோகா. ஆட்டுப்பட்டிக்கு நடக்க ஆடுகளை என்னோட ஃபார்ம்ல இருக்கிறார் தானே ட்ரேசி. அவர் செம்மறி ஆடுகள் எல்லாம் வச்சு பார்த்து வர்றாரு. அவர் அந்த ஆடுகளை இடக்கிற ஒருக்கா ஏற்றி கொண்டு போறார். ஒரு இதுல சொன்னார், ஒரு யோகாவா ஷீப் யோகாவா. இப்ப ஷீப் யோகாக்கு மனுஷரோட பழகின ஆடுகள் வேணுமா, மனுஷரோட இருந்து பழகின ஆடுகள் இதண்டோடாம. என்னண்டா அந்த ஆட்டை கொண்டே விட்டா அது ஒரு திறந்த வழி, ஒரு அடைச்ச திறந்த வழிக்குள்ள அந்த ஆடுகள் நிற்கும். அவையோட அந்த ஆடுகளோட நின்று யோகா செய்கிறது ஷீப் யோகா. இவர் கொண்டு ஏற்றி கொண்டு ஹொட் யோகான்னு இருக்கும். அது அந்த
அந்த என்ன சொல்றது அது அந்த வெக்க இதுக்க வச்சு நல்லா வியர்க்க வியர்க்க செய்கிறது ஹீட் ஸ்டீம் பாத். ஸ்டீம் பாத் மாதிரி இது இன்னொன்று ஹாட் யோகா இருக்குது. அப்படி ஒவ்வொரு விதமான யோகாக்கள் இருக்குது. குண்டலினி யோகாக சொல்லுவார்கள். இந்தியாவில இருந்து அப்பா அது எத்தனையோ வருடத்துக்கு நடந்ததாக கேள்விப்பட்டு வந்து வச்சாராம். வச்சுட்டு சொன்னாராம் குண்டலினி எழும்புதுண்டா கொஞ்சம் பேர் ஓ எழும்புதுண்டு ஆளுகினமாம் ஆடினமாம். அது எனக்கு சொன்னவர் சொன்னார். நான் சொன்ன ஒன்றையும் காணலையண்டு. அவர் கையில அந்த வந்த குரு வந்து கையில ஒரு பேனை வச்சிருந்தாராம். அந்த பேனையை வச்சுட்டு அந்த பேனை பால் பாயிண்ட் பென் இருக்கு தானே அந்த இது எடுத்து கூட அதுல கூறும் இருக்கு. இந்த முதுகு தண்டு இருக்கு தானே இதுல ஒரு அழுத்தி குத்தினாராம். குத்தணும் என்ன அவர் சொன்ன எனக்கு சிவந்து காண்டியே போய இவர் இப்ப வந்துட்டு தாண்டார இப்படி பலவிதமான யோகாக்கள் இருக்கு. யோகா நான் அதுமே எங்கள் எல்லாருக்கும் யோகா எனக்கு பிசிக்கல் ஹெல்த்துக்கு கொஞ்சம் யோகா செய்கிறேன். விடிய இந்த 7 மணி நேரத்துல சூரிய நமஸ்காரம் கொஞ்சம் ஜேனிமிந்து அது இது கொஞ்சம் காம்பினேஷன் வச்சிருக்கிறேன். அது பிசிக்கல் ஹெல்த்துக்கு செய்கிற யோகா. அது இதுக்கும் ஹெல்ப் பண்ணும். எப்படி என்று சொன்னா பிசிக்கல் ஹெல்த் செய்யலையே இந்த நாடி சுத்தி வந்துடும். ஒவ்வொரு இடங்கள்ல நாங்க ஸ்ட்ரெச் பண்ணதான் நாடி சுத்தி வந்து எல்லாம் இதண்டு பாத்தீங்களா அது வரும். அது செய்து கொண்டிருக்கே வரும் வாய் பறையும் எல்லாம் எல்லாம் உடம்புலேயே சாகும். அதுக்கப்புறம் பிராணாயாமம் செய்ய நாடி சுத்தி வந்துடும். அப்ப இதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இல்லைன்னு இல்லை. ஆனா இது அதை விட இது சொல்றது பிரசாத கலா யோகம். அப்ப எங்களுக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியே போக வேண்டியது, நேர தீட்சி எடுக்க வேண்டியது. அப்படியே ஃபார்முலா அப்படியே இருக்கு. சமய தீட்சி எடுத்துட்டு முதல்ல நமச்சிவாயவை கடகடன்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் அனுஷ்டானம் பண்ணி இப்படி தண்ணியை தெளிச்சு அதை செய்ய வேண்டியது. கொஞ்சம் அதுல நல்லா அடுத்தது போகணும்னா 2ஆம் தீட்சி எடுக்க வேண்டியது. ஒரு சிவலிங்க பெருமானை வச்சு போட்டு பஞ்ச சுத்தி செய்து பூஜை. பஞ்ச சுத்தியில இதெல்லாம் வந்துடும். இப்படி மேல கொண்டு போறது ஆத்மாவை இங்கிருந்து மேலே எடுத்து அங்க கொண்டு ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறவில்ல. ஹூம் ஹாம் ஹம் ஹாம் ஹூம் 5 இடத்துல நிறுத்தி கொண்டே மேல கொண்டு சதாசிவ பெருமானிட்ட விட்டுட்டு இங்க உடலை தகித்து தகனம் பண்ணி சாம்பலை எல்லா இடமும் பரப்பி திருப்பி குவிச்சு சதாசிவமூர்த்தி அமுத துணியிலால நினைச்சு திருப்பி உடம்ப சிருஷ்டி பண்ணி இந்த உடம்புக்கு அது ஒன்றையும் கொடுத்து பிறகு அந்த உடம்புல பிறகு அந்த ஆத்மாவை திருப்பி கொண்டு வந்து இதய தாமரையில வச்சு அவருக்கு இதய தாமரை ஆசனத்தை கொடுத்து பிறகு அதுல இருக்கிற அந்த ஆத்மாவை சிவலிங்கம் ஆத்மலிங்கமா பாவிச்சு அதுக்குள்ள இறைவனை இருத்தி இருக்கிற இறைவனுக்கு பிறகு அங்க இருந்து வருகிற அந்த சதாசிவ பாலினால அபிஷேகம் பண்ணி அங்க இருந்து வர்ற நீரினால அபிஷேகம் பண்ணி துடைச்சு திருநீறு பூசி சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு பூ வச்சு ஆபரணம் வச்சு வஸ்திரம் கொடுத்து தூபம் காட்டி தீபம் காட்டி அவருக்கு அர்ச்சனை பண்ணி அஷ்டநாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணி பிறகு ஜபசமர்ப்பணம் செய்து பஞ்சாஜல அர்ப்பணம் செய்து அதுக்கு பிறகு அமுது படைச்சு வெத்தில வாக்கு கொடுத்து கற்பூர தீபம் காட்டி பூஷையை இங்க முடிச்சால் சிவபூஷைன்ற ஒரு அங்கம் முடிஞ்சுது. இதுக்குள்ள பூசை இதயத்தானத்து பூசை அதுலயே இந்த பிரசாத யோகத்தின் எத்தனையோ வந்துட்டு அதுல இன்ட்ரடக்ஷன் பாட்டுல அதுக்கு வந்துட்டு ஹோமம் அடுத்தது அதுல சிம்பிளா அப்படியே செய்து கொண்டு போக வரும். அடுத்தது உருவ மத்திய இது 3 அப்படியே எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் அப்படியே ஃபார்முலா இருக்கு. ஒரு ஃபார்முலா அதுக்கு அடுத்தது அடுத்தது அப்படியே இது முடிஞ்சோடனே அது முடிஞ்சோடனே அது முடிஞ்சோடனே அதுண்டு வரும். இப்ப நாங்க 10 இடத்துல போய் 10 இடத்துல படிச்சு ஒவ்வொருத்தருவா எனக்கு அதை சொல்லி தெரியல எனக்கு இதை சொல்லி தெரியல என்றெல்லாம் சொல்றது இல்லை. அவரை பெற்ற படிநிலைகள் பக்குவ நிலைகள் அவரை பெற்ற இதுக்கு எவ்வளவுக்கு எங்களுக்கு இந்த ஆணவ மலம் குறைஞ்சிருக்குன்ற மாதிரி அந்த சக்தி தொழிற்பட இதுல முன்னுக்கு போகணும். இப்ப இந்த ஃபார்முலாவை தந்திருக்கிறதா எங்களுடைய ஆகமங்கள். ஏன் ஆகமம் ஏன்னா எல்லாம் புத்தகம் தானே. இப்ப இது ஆகமத்தை தூக்கி பிடிச்சு கொண்டு இருக்கிறாரு தண்டேண்டோன்னு சைவத்தண்டோன்னு சொல்றாருண்டா இல்ல இப்படியே ஃபார்முலா தந்தாச்சு. அந்த ஒரு இது அந்த தீட்சியை கொடுத்து அதை கொடுத்துட்டா அடுத்தது தண்டபாடுல போய் கொண்டு இருக்கும். அவரவருடைய ஈடுபாடு அவரவருடைய ஆணவ மேல தடிப்பு அது எவ்வளவுக்கு குறையுது எவ்வளவுக்கு தண்டத்தை பொறுத்து அதை அடுத்த இதுக்கு போகும். அது அங்கால கொண்டே சேர்க்கும். இது யாருக்கு என்று கேட்டால் கண்ட நூலோதி வீடு காதலிப்பவர்க்கு இதன் புண்டரிகத்தால் சேரும் தரிசனனை புகழல் விட்டான். ஐயோ எனக்கு முன்புற பயன் இல்லை. ராமகிருஷ்ணன் மாதிரி
ஒருத்தர் வந்து தலையில கையை வச்சு அஞ்சா போகுதுதான் முத்தி என்று அப்படி கொடுக்குற இதுக்கு குருவும் இல்லை, எனக்கு அந்த அளவு இதுவும் இல்லை. அப்ப எனக்கு இப்படி ஏதாவது எங்க வழி இருக்குன்னு தேடித்தான் அங்க இங்க ஓடி திரிகிறோம். சரி உனக்கு ஒரு வழி இருக்காப்பான்னு இதை தந்தது. அதான் வழி. அப்ப இது நாங்க பார்க்கப்படா எல்லாருக்கும் இதுதான் கிடைச்சதோ, அவருக்கும் இதுதானோ இவருக்கும் இதுதானோன்னு பார்க்கப்படாது. இது இப்படித்தான் வரணும்டா ஒரு வழி இப்படி சொல்லி இருக்கு, அவ்வளவுதான். பிரசாதகரையில விந்து புருவ மத்தி மெய்வடம் உச்சி எங்கட இதுல ஒவ்வொன்றா சொல்லிக்கணும். இதுல இந்த கருத்துல மடி இதுல வந்து பிந்து விந்து பிந்துல இருந்து இங்கால வந்து இதுக்கு வந்துட்டு அப்புறம் இங்கால போய்க்கல. இதுல நாதாந்தம் தான் நான் பார்க்கிறது. நாத அந்தம், நாதம் முடிகிற நாதாந்த முடிவு. நாதவம் நாதாந்த முடிவன் அவதீர்ந்த அந்த கந்தர்களி வெண்பாவில் வருவல்ல ஒரு பாட்டு, நாதவன் நாதாந்த முடிவன் அவதீர்ந்த என்று. அதுக்கு அங்கால போறதுதான் மிச்சம். அதுலதான் நான் கணக்கில் ஒவ்வொருக்கும் அது என்னன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பெயரை காணையில் அதுல வந்து எல்லா பேரும் போட்டுருக்கிறேன். ஒரு அறியறதுக்குத்தான் போட்டது. அதுல இந்த பச்சை நிறம் வந்துட்டது. ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரி ஆகிய ஐவரை பெற்று ரீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே. திருமந்திரம் பச்சை பிறவி. ஓம் என்ற மந்திரத்தோடு தான் வருகிறது. ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை. திருமந்திரம். ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரி ஆகிய என்றால் ஆங்காரி என்றா என்ன? ஓம் என்றது அங்கால ஹாம் என்று வருகிறது. ஓம் அதான் ஆங்காரி. மந்திரம் பீஜம் ஓம் உண்டு. பிறகு அது ஹாம் ஹாம ஹாம் என்றுதான் சொல்லுவார்களா? ஆங்காரி ஆகிய ஐவரை பெற்றிட்டு ஐவர் சிவய நம நம சிவய பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளேன்னு. ரீங்காரம் ஹ்ரீம், சக்தி பீட பக்தி பீஜம் ஹ்ரீம், சிவபீஜம் ஹாம், சிவபீஜம் ஹாம், சக்தி பீஜம் ஹ்ரீம் நம சிவாய. இது வந்து திருமந்திரத்தில் இருக்கிற இன்னொரு விதமான ஓம் ஹாம் ஹ்ரீம் நம சிவாய அந்த இதுக்குள்ள சொல்றேன். பச்சையை பார்த்து கொண்டிருந்த வங்கியங்கள் தேடி கொண்டு வந்தது இதுதான் பச்சை. மற்றது இன்னும் இடத்துல வெறும் பச்சை. அது இந்த சம்பிரதாயங்கள்ல சாக்த சம்பிரதாயத்திலையும் இது இருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பெயர் சொல்லுவார்கள். இதுல நாதாந்த கலா என்பதற்கு கலா அதீத என்றும் பெயர், நாதாந்த கலா என்றும் பெயர், அதிசூக்ஷ்ம பிந்து என்றும் பெயர். 3 பெயர்ல போட்டு 3 பெயர் போட்டிருக்கு. நாதாந்த கலாவுக்கு கலா அதீத. ஒரு சம்பிரதாயத்துல இப்படித்தான் வரும். ஆ ஆகல ஊகல இன்கல பிந்துகல நாதகல நிரோதினி கல கலா அந்த கல கல அதீத கல சாந்தி கல சாந்தி அதீத கல உண்மனாகல மனோன்மணி கல. கடைசி உண்மனா மனோன்மணி. அது 12. இதே இதை வேற விதமா சொல்லிவிடும். முதலெல்லாம் 3 ஒன்றாத்தான் வரும். அது ஆ என்றதுக்கு மேதா கல, ஊ என்றதுக்கு அங்கி அருக்னீசகல, மா என்பதற்கு விடகல அல்ல விஷகல, பிந்து என்பதற்கு அர்த்தகல, நாதம் என்பதற்கு அர்த்த சந்திரகல, நிரோதி என்பதற்கு பிந்து கல, கலா கலைக்கு நாத கல,
கலா அதீத கலைக்கு நாதாந்த கலை, சாந்தி கலைக்கு சக்தி கலை என்று பெயருங்க. சாந்தி அதீதத்துக்கு வியாபினி கலை, பிறகு உண்மனா கலைக்கு சமனா கலை என்று பெயர், மனோன்மணி கலைக்கு உண்மனா கலை என்று பெயர். மாறி உண்மனைக்கு மாறி வரும். அது இன்னொரு சம்பிரதாயம். இன்னொரு சம்பிரதாயத்துல முதலாவது எல்லாம் மேதாக்களை, ரெண்டாவது அருக்னீச, மூன்றாவது விட, நாலாவது பிந்து அல்லது அர்த்தகலாவை இங்க ஸ்தூல பிந்து என்று சொல்லுவிடும். ஐந்தாவது நாதகல அர்த்த சந்திராகலாவ ஸ்தூல நாதம் என்று சொல்லிவிடும். ஆறாவது நிரோதினி அல்லது பிந்துகளாவ சூக்ஷ்ம பிந்து என்று சொல்லிவிடும். ஏழாவது கலா இல்ல நாதகலா என்று சொன்னதை இங்க சூட்சும நாதம். அப்ப ஒவ்வொரு சம்பிரதாயத்துல இந்த 12க்கும் பேர் கொடுத்து வேற வேற பேர் போட்டு வச்சிருக்கிறாங்க. சகஸ்டநாமம் மற்றது இந்த சாக்தாகமங்கள்ல வேற பெயர் இருக்கு. இதேதான் இந்த ஸ்தானம் எல்லாம் உண்டா சொல்லி பெயர் வேறையா இருக்கு. இப்ப இங்க நாதாந்தம் என்று நாங்க பாக்குறது இங்க போட்டிருக்கு. கலா அதீத நாதாந்த கலா அதிசூக்ஷ்ம பிந்து, அதைத்தான் சொல்லிங்க. இந்த நாதாந்தத்துக்கு மேல 4 கலை சொல்லிவிடும். சாந்தி கலை, அதீத கலை, உண்மனா கலை, மனோன்மணி கலை என்று 4 சொல்றது இருக்கு. இதுக்கு மேல 4க்கு பயிலா 8 சொல்றதும் இருக்கு. அதுல பிறகு அது என்னொண்ட வரும். அதுல இருந்து இடையில 4 வச்சிருவிடும். வியோம ரூபிணி, அநாதை, அநாதை, அனந்தை, அநாகிருதை என்று இடையில 4 கலையை வச்சிருவிடும். அது 16 கலைகளா எடுக்க அப்படி வரும். எங்களுக்கு இப்ப நாதாதீதம் முடிஞ்ச அங்கால சாந்தி, சாந்தி அதீதம், உண்மனா, மற்றது 4 கலை என்று வைத்தாலே. அப்ப அங்கால 4, இதுக்குள்ள 4, இதுக்குள்ள 4, இங்கால 4 வருது. 12. 16 இன்னும் கூட. நன்றி ஐயா. அதெல்லாம் அதை சொல்லுவார்கள். 12 சொல்லிக்க துவதச பிரசாத கலாயோகா. துவதசம் 12. ஷோடச பிரசாத கலாயோகா ரெண்டாவது இருக்குது. எல்லாம் ரொம்ப நுணுக்கமா இருக்கு. புஸ்தகம் எல்லாம் எழுதி இருக்குது. எல்லாம் புத்தகத்துல கணக்க படிக்கிறதுல இதுல பாவனையில எங்களுக்கு போனா சரி, அந்த அளவுக்கு நாங்கள் அதுக்குள்ள கலை அந்த கலைகள் அவ்வளவுத்துக்காக உள்ளுக்க எல்லா கலைகளையும் தியானிச்சு அங்கால போறது இல்லை. நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு கலா யோகம் உண்டு சொல்றது. இதுல போக போக கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு வருமோ அவ்வளவு. நாங்க சிவயோகம் என்று சொல்றோம். நான் சொல்றது சிவயோகம் என்று பெயர் இருக்குது. சிவயோகர் சுவாமிகள் என்றெல்லாம் சொல்றோம். சிவயோகம் என்றது இதைத்தான். சிவயோகம் குண்டலினி யோகத்தையும் தாண்டி அங்கால வாரது. குண்டலினி யோகம் யோகத்தின் இறுதிநிலை. சிவயோகம் ஞானத்தில் யோகம். குண்டலினி யோகம் யோகத்தில் யோகம் தான் குண்டலினி சகஸ்டாரம் வரைக்கும் போறது. நாங்க சொன்ன சரியையில் கிரியண்டு 4 நாளாக உண்டு. அதாவது யோகத்தில் யோகம், குண்டலினி யோகம் சகஸ்டாரத்துல போய் அணைகிறது. இது ஞானத்தில் யோகம் பிரசாத கலா யோகம் சதாசிவமூர்த்தியோட ஆன்மா போய் அணைதல். நிறைவு செய்வோமா? வான்முகில் வளாது பெய்க மலிவளஞ்சுரக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான் மறையறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர நம பார்வதிபதையே. ஹர ஹர மகாதேவா. பார்வதிபதையே. ஹர ஹர மகாதேவா. நம பார்வதிபதையே.